ஒரு சதையில் ஒரு நரம்பு மூடப்பட்டிருக்கும். அந்த சதை அப்படியே லைட்டாக அந்த வெப்ப சலனத்தில் உருக ஆரம்பிச்சு அந்த நரம்பு வெளியில் வந்துருச்சுன்னா ஸ்பார்க் ஆகி ஒரு யோசனை வரும். இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது, இந்த பொருளை இதோட சேர்த்தா இந்த பொருளும் அதாயிரும். வேற வடிவத்துக்குள்ளேருந்து சித்தர்கள் இதை எல்லாத்தையும் ஏன் கண்டுபிடிக்க முடியுது ஒரு மனிதனால கண்டுபிடித்தவன் யாருன்னா யோகி. அவன் தான் இந்த நரம்பு மண்டலத்தை கண்டுபிடித்தவன். ஒரு சித்தருக்கு எந்த கிரகமும் வேலை செய்யாது. பஞ்சபூதம்லாம் ஐக்கியமாயிரும். பஞ்சபூதம்லாம் அவங்களுக்காக கட்டுப்பட்டு வேலை செய்யும். எல்லா 9 நவகிரகங்களும் அவங்களுக்கு கட்டுப்படும்னா இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இருந்தால் மனிதன் என்ன ஆவான்? 10 பேர் சாமி கும்பிடுவான், 10 பேர் சாமி கும்பிட மாட்டான். 10 பேர் தியானம் பண்ணுவான், 10 பேர் தியானத்துக்கு எதிராக பேசுவான். இதுக்கான ரீசன் என்னன்னா இங்கே அந்த பவுண்டேஷன், அதை எடுத்துகிட்டு போன விதம், அதை சொன்ன விதம் எதுவுமே சரியா இல்லை. ஒருத்தன் ஞானம் அடைய வேண்டாம், இந்த உலகத்தோடைய உண்மை தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இந்த சுவாச புரட்சி ஞானத்துக்கான ஒரு கும்பமேளா மதுரையில் அதிகாலையில் 3:30 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறக்கூடிய மேற்கு வாசல், அந்த மேற்கு கோபுரம் வழியில் வாசலில் வெட்ட வெளியில் விரிப்பு எடுத்து வந்துருங்க. தியானத்துக்கான ஒரு செயல் வடிவம், குடும்பத்தோட ஒரு நல்ல செயலை, தியானத்தை எப்படி முறையாக அந்த ப்ராப்பராக 3 தியானம் கொடுத்துருக்குறோம். அந்த முதல் தியானம் அதிகாலையில் 4 மணிக்கு, அந்த தியானத்தை அதிகாலையில் 4 மணிக்கு தியானத்தை அங்கே பண்ண போகிறோம். அந்த தியானத்துக்கான செயல்முறைகள், அந்த தியானத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த தியானம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தை உருவாக்கும். இதுக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய வடிவம் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனக்குள்ள அவன் ஒரு சுயம்பு லிங்கமாக வளரணும் அப்படிங்கிறதான் இதோட செயல். இந்த ஞானத்துக்கான விதையை, ஞானத்துக்கான பாதையை, ஞானத்துக்கான செயல் வடிவத்தை இந்த பிரம்மமே, இந்த பிரபஞ்சமே வழிகாட்டியிருக்கு. ஒரு நல்ல செயலோட வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 3:30 மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேற்கு வாசலில் உங்களை சந்திப்போம். ஒரு நல்ல தியானமாக, நல்ல வடிவமாக, வீடுதோறும் தவம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சேரும். அது கிடைக்கும். ஒரு நல்ல செயலாக மாற்றத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு யோகிகளை இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, இந்த பயிற்சி தியானம் பண்ணுறீங்க. இந்த தியானத்தோட நோக்கம் என்னன்னா, சில நரம்புகள் விழிப்பு அடைஞ்சிடும். மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னும் 2-3 நரம்புகள் விழிச்சு செஞ்சிங்களே, இப்போ யோசிச்சிருக்க தாட்டெல்லாம் தாண்டி நீங்கள் வேற ஒரு தாட்டில், வேற ஒரு சிந்தனைக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருவீங்க, வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த தியானத்தை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் நரம்புகளை, மண்டலங்களை இன்னும் தீவிரப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகும்போது அந்த நரம்பு மண்டலங்களுடைய தீவிரமாகுது. அப்போ இன்னும் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஒரு நரம்பு மறைக்கப்பட்டு இருக்கும். அந்த நரம்பு ஓப்பன் ஆனதான் அங்கே கிடக்கிற பொருள் காட்டி கொடுக்கும். இப்போ எங்களுக்கு சில ரகசியம் காட்டி கொடுக்குது, யாருக்கும் தெரியாது. எப்படி காட்டி கொடுக்க? சில நரம்பு மறைஞ்சிருக்கும். அந்த நரம்பு வெளியில் பட்டோன்னா அங்கே ஒரு பொருள் இருக்கு, அதை பாருன்னு நமக்கு காட்டி கொடுக்கும். இதுதான் செயல். அப்போ பல நாள் தேடியும் பல பேர் ஆராய்ச்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொல்றது என்ன ரீசன் அப்படின்னா, அவருக்கே தெரியாம உறக்கத்தில் இருப்பாரு, தூங்கிக்கிட்டே இருப்பாரு, நடந்துகிட்டு இருப்பாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு, குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு சதையில் ஒரு நரம்பு மூடப்பட்டிருக்கும். அந்த சதை அப்படியே லைட்டாக அந்த வெப்ப சலனத்தில் உருக ஆரம்பிச்சு அந்த நரம்பு வெளியில் வந்துருச்சுன்னா ஸ்பார்க் ஆகி ஒரு யோசனை வரும். இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது, இந்த பொருளை இதோட சேர்த்தா இந்த பொருளும் அதாயிரும் அப்படின்னு யோசனை ஓடி அதை எழுதுறது, அது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறது, அது சம்பந்தமாக யோசிக்கிறது. இதுதான். இதை கண்டுபிடிச்சவன் யாரு தெரியுமா? யோகிகள். பொருளை மட்டும் கண்டுபிடித்தவன் மனிதன். பிளேட்டை, கரண்டை,
இவன் கரண்டை எப்படி கண்டுபிடிக்கிறான், ஃப்ளைட்டை எப்படி கண்டுபிடிக்கிறான், டெலிஃபோனை எப்படி கண்டுபிடிக்கிறான், எழுத்தை எப்படி கண்டுபிடிக்கிறான், புள்ள பொண்டாட்டி புள்ள குழந்தையை எப்படி பெற்றுக்கிறான், இதெல்லாத்தையும் வேற வடிவத்துக்குள்ள இருந்து சித்தர்கள் இதை எல்லாத்தையும் ஏன் கண்டுபிடிக்க முடியுது ஒரு மனிதனால கண்டுபிடித்தவன் யாருன்னா யோகி. அவன் தான் இந்த நரம்பு மண்டலத்தை கண்டுபிடித்தவன். ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள எப்படா கண்ணை மூடிட்டு காலை மடிச்சுட்டு உட்கார்ந்தா ஆற்றல் வரும்? எப்படா இவ்வளோ லட்சம் மைலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஆகாயத்தை எப்படா ஒருத்தன் தொடர்பு கொள்வான்? ஒருத்தன் முட்டாள் மாதிரி பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கிறேன்னு எப்படி சொல்லிட முடியும்? எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும்? பல நாள் இரவு பகல் தூங்காம ராக்கெட் அமைச்சிட்டு ராக்கெட்டே ஃபெயிலியர் ஆகி போயிடுது. அப்போ ஒருத்தன் இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு சாதாரண உடலை வச்சுக்கிட்டு நரம்பை வச்சுக்கிட்டு சதையை வச்சுக்கிட்டு கொழுப்பை வச்சுக்கிட்டு இவன் எப்படி போய் பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கிறேன்னு சொல்றான்னா, அதை ஒருத்தன் எந்த நரம்பால எந்த நரம்பு மண்டலங்கள்லாம் செயலாக்கம் செய்தா அது எப்படி தொடர்பு ஆகுது, அந்த மேக்னட் பவர் எப்படி வருது, அந்த கோள்கள் எல்லாமே இந்த நரம்போட எப்படி மிங்கிள் ஆகுது, எப்படி கான்டாக்ட் ஆகுது, எப்படி அந்த ஈர்ப்பு வருது, அந்த புவி ஈர்ப்பு சக்தியில இது ஈர்க்குதா இல்ல அது ஈர்க்குதா, இப்ப இது கண்டுபிடிக்குதா இந்த உடல் இல்ல அது கண்டுபிடிக்குதா. இப்ப அங்க இந்த மாதிரி நரம்புகள் விழிப்படைந்த ஒரு பொருள் தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல இது இருக்கு அப்படின்னு அதுக்கு அதோடைய அந்த வைப்ரேஷன் கரண்ட் சக்தி இருக்குல்ல, அதுக்கு உணர்த்தப்பட்டு அது இதோட கனெக்ட் ஆகுதா இல்ல இது அதோட கனெக்ட் ஆகுதான்னு ஒண்ணு இருக்குல்ல. இது எல்லாத்தையும் யார் கண்டுபிடிச்சான்னா யோகிகள். ஒரு கோள்கள் வியாழன் வெள்ளி செவ்வாய், இந்த கோள்கள்லாம் மனிதருக்கு இந்த கோள்களுடைய தன்மையில இந்த ரேடியேஷன்ல தான் ஒரு கணவன் மனைவி இணைகிறோம், இந்த ரேடியேஷன்ல தான் சாப்பிட்றோம், இந்த ரேடியேஷன்ல தான் தூங்குறோம், இந்த ரேடியேஷன்ல தான் நடக்கிறோம், இந்த ரேடியேஷன்ல நீங்க என்ன செஞ்சாலும் அந்த தன்மையில ஒரு குழந்தை பிறக்கும். இந்த ரேடியேஷன்ல பிறந்த குழந்தை தவம் பண்ணி அந்த ரேடியேஷன் எதுவுமே வேலை செய்ய மாட்டுது அந்த குழந்தைக்கு. என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த ரேடியேஷனோட போய் இது தொடர்பாயிருது. அதுதான் இந்த தியானத்துக்குள்ள எல்லா நரம்பு விழிப்படையுது, ஒருத்தன் பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கிறான்னு சொல்றோம்ல, அதுக்கான மையமே இதுதான். அப்ப ஒரு யோகிக்கு ஒரு சித்தருக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, முழுமையா கேட்கவே மாட்டாங்க, ஒரு ஆய்வே பண்ண மாட்டாங்க. ஒரு சித்தருக்கு எந்த கிரகமும் வேலை செய்யாது, பஞ்சபூதம்லாம் ஐக்கியமாயிரும், பஞ்சபூதம்லாம் அவங்களுக்காக கட்டுப்பட்டு வேலை செய்யும், எல்லா 9 நவகிரகங்களும் அவங்களுக்கு கட்டுப்படும்னா அந்த கோள்கள் பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒரு விதமான என்ன, அதுங்க அறிவியலா என்ன, சயின்ஸா என்ன, அது என்ன மிஸ்டர் உன்னதான் கேக்குறேன். அதே கிராவிட்டி நம்ம கிட்ட இருக்கு. இந்த தியானம் பண்ணா அது சுத்துது இல்ல, அது ரொம்ப தூரம் போயிட்டா காற்று இல்லாம மிதக்குது இல்ல, அதே தன்மை ஒவ்வொரு நரம்பு விழிப்படைஞ்சா ஒவ்வொரு மனிதனுக்கு மாறுறான். அப்ப என்ன பண்றான்னா அந்த கிராவிட்டி இந்த கிராவிட்டியோட கனெக்ட் ஆகுறான். அப்ப அந்த கிராவிட்டி இவனை எப்படி தாக்கும், இவனே வியாழன் தன்மைக்கு மாறிடுறான், இவனே வெள்ளி தன்மைக்கு மாறுறான். இப்ப இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது நடைமுறைக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக புலப்படுறதுக்காக. இப்ப இந்த காற்றுக்கு ஒரு பேர் வச்சு விட்டுருக்கோம், நெருப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அதை மொத்தமா பஞ்சபூதம்னு சொல்றோம். இது எல்லாமே ஒரு புவி ஈர்ப்பு சக்தியில கிராவிட்டிலேருந்து இருக்கிற அந்த செயல் தான். இந்த செயல்ல இருந்து தான் ஒரு உயிர் துளி ஒரு மனிதன் ஃபார்ம் ஆகுறாங்கிறது தான் உண்மை, ஒரு செயல் வடிவம். ஆனா அதுக்குள்ள இந்த சதை, இந்த வேற ஒரு செயல், வேற வடிவம், நிறைய செயலாக்கம் இருக்கிறதுனால நம்மளால அதை அறிய முடியல. அப்போ ஒருத்தன் அறிய முற்பட்டு அவன் என்ன ஆயிரான், அங்க இருக்கிற அந்த கோள்கள் மாதிரியே இவன் மாறிடுறான். அப்ப இவனுக்கு அவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. அப்போ அவனுடைய செயல்கள் எல்லாமே வேறையா இருக்கு. அப்ப அந்த மாதிரி மல்டி பர்சனாலிட்டியா இருக்கிறவன் ஒருத்தன் அப்படி நடந்து வரும்போது அவனுக்குள்ள தீவிரமான அந்த அந்த ஆற்றல், அந்த சக்திங்கிறது வெளியில படுறதுனால அவங்க தன்னை அறியாமலே சுவாசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு உயிர் துளி இருக்குல்ல, இதோடைய செயல் அவங்கள
ஒரு மாதிரி வியர்ப்புல ஆழ்த்துது. தன்னை அறியாமலே அவங்கள பார்க்கும்போது ஒரு இன்டென்ஸ் ஏற்படுத்துது. ஏதோ ஒரு 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 ஷாக்கு கொடுக்குது. ஏதோ என்னவோ இவர்கிட்ட இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுது, எனக்கு பார்க்கும்போது அழுக வருது, ஏதோ ஒரு என்னையே அறியாம ஒன்று பண்ணுது. இதுக்கெல்லாம் ரீசன் அதுதான். இதை நம்ம எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம்னா, சாமி, கடவுள், குரு, சித்தர், யோகி, பூ போடுறது, மாலை போடுறது, துண்ணூறு கொடுக்கறது, மணி அடிக்கிறது, எலும்பு சம்பளம் கொடுத்துக்கிறது, நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்மளே குழப்பி வச்சிருக்கிறது. இதெல்லாம் இதோட கொண்டு போய் நம்ம இங்க நடைமுறை பழக்க வழக்கம் இருக்குல்ல, மனித பழக்க வழக்கம் இருக்குல்ல, இதோட கொண்டு போய் கிராவிட்டியோட அந்த சக்தியோட செயலை இதோட குழப்பி வச்சிருக்கிறோம், இதோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப ஒரு மனிதனுக்கு என்ன ஆகுது, அறிவியலாகவும் வாழ முடியல, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இருக்க முடியல. ரெண்டு கட்டானா இப்படி 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 இப்படிதான் ஒரு செயல் இருக்கு. ஒண்ணு இப்படி அடிக்கணும், இதெல்லாம் இல்லை, இப்படி வா, இல்ல அதெல்லாம் இல்லை, இப்படி வாங்கணும், இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இருந்தா மனிதன் என்ன ஆவான்? 10 பேர் சாமி கும்பிடுவான், 10 பேர் சாமி கும்பிட மாட்டான். 10 பேர் தியானம் பண்ணுவான், 10 பேர் தியானத்துக்கு எதிராக பேசுவான். இதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க அந்த பவுண்டேஷன், அதை எடுத்துட்டு போன விதம், அதை சொன்ன விதம் எதுவுமே சரியா இல்லை. மக்கள்கிட்ட சரியான அணுகுமுறையில அணுகப்படல, கொடுக்கப்படல. எல்லா விதத்திலையும், கல்வியிலிருந்து, போதனையிலிருந்து, தியானத்திலிருந்து, செயல்பாடுகள்ல இருந்து கரெக்டா அந்த செயலாக்கம் கிடைக்கப்படல. ஒருத்தன் ஞானம் அடைய வேண்டாம், இந்த உலகத்துடைய உண்மை தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், நம்ம வாழ்றதுக்கு இந்த பேக்ரவுண்டு தான் காரணம். நம்ம ஒரு வீடு கட்டி வச்சிருக்கோம் பாருங்க, அது காரணம்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேக்ரவுண்டுங்கிறது இந்த பிரபஞ்சம். இந்த பேக்ரவுண்டு இல்லைன்னா நீ என்ன வீடு கட்டினானா, என்ன கட்டினானா? ஒரு யோகி சொல்றான், அவன் என்ன முட்டாளா, மரத்தடி தான் எனக்கு வீடுங்கிறான். அந்த பேக்ரவுண்ட் அறிஞ்சதுனால அவன் சொல்றான், உனக்கு தான் சிமெண்ட், கல், செவுறு வச்சிருக்கிறது, பெட்ரூமு, பாத்ரூம்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிறான். அவன் ஆய்வு பண்ணாமையா சொல்லுவான்? 10 அடிக்கு மாடி கண்ணாடியில குளிர் சாதனங்களை போட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிறத தாண்டி அவன் ஏன் இதை சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் எது ஒரிஜினல், எது உண்மையான செயல் வடிவம் அப்படிங்கிறது தெரியும். எதுக்கு போய் ரோட்ல படுத்துக்கிறான், எதுக்கு தலை சீவம் பண்றான், எதுக்கு வாரம் பண்றான், எதுக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கான், எதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டான், எதுக்கு குளிக்க மாட்டான்னா, இதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் சும்மா நம்ம பழக்க வழக்கத்துக்கு இருக்கிற விஷயம். அந்த ஆற்றலுக்கும் குளிக்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது. இதுதான் அவனுடைய செயல் வடிவம். இதுதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு சம்பந்தம் கிடையாது. மஞ்சள் கலர்ல சட்டை போடணும், வெள்ளை கலர்ல சட்டை போடணும்லாம் ஒன்றும் கிடையாது. சட்டையே போடலைனாலும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது அதோடைய உண்மை தத்துவம். அதுதான் இது மக்கள்கிட்ட கடத்துறது ரொம்ப கடினம், ஏன்னா ரொம்ப சவால். ஏன்னா அவங்க ஊர்ந்துட்டாங்க, பிரபஞ்சத்திட்ட ஊர்ந்தா ஒருத்தன் வெளியில வர மாட்டான்ல, அந்த மாதிரி மக்கள் ஊர்ந்து போயிட்டாங்க உள்ள. புரியுதுங்களா? அவங்க காலை சாயந்தரம் ஈவினிங் 5:30 மணிக்கு சில வீட்டுல எல்லாம் குளிச்சுட்டு, அந்த பொட்டு வச்சுட்டு, ஒரு காப்பியை குடிச்சிட்டு, ஒரு புக்கு, இவ்வளவு பெரிய புக்கு வைப்பாங்க, அதை வச்சுட்டு ஒரு கட்டையை எடுத்து போட்டு உட்காந்தாங்கன்னா 1 மணி நேரம் மந்திரங்களை சொல்லி, அந்த இறைவனுக்கு 4 பூவை போட்டுட்டு, சாம்பிராணியை போட்டுட்டு, 7:15 அப்படி எழுந்து அப்படியே ஒரு ஆனந்தமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 இட்லியை சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, அப்புறம் அப்புறம் தூங்குறது. அப்புறம் அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அவங்கள போய் என்ன மாதிரி ஆளுங்க என்ன வடிவத்துல கொடுத்துட முடியும், மாத்திர முடியும்? அவங்களையும் மாற்ற முடியும். இல்லை, அவங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படும், அவங்களா வெளியில வர்றதுக்கான என்ன புரிதல் ஏற்படும்?